பங்கிலே ஒரு பங்கு தந்தை இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் உங்களுக்கு கிடைத்த பங்கு தந்தை ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதன், நல்ல குணம் உள்ளவர். ஆகவே அவர் போவது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்னோட நல்ல பையன் அவன், உங்கள் பங்கு சமயம் என்னோட நல்ல நல்ல மனிதர், நல்ல குருவானவர். ஆக இன்றைக்கு நாம் எல்லோருமே அன்பு தான் இல்லையா, அன்பு தான் வச்சுருக்கோம் இல்லையா. ஆமாம், அன்பை பற்றி தான் இன்றைக்கி பேசணும். அன்புக்கு அரசராக இருக்கிறார் அன்பு ஃபாதர். இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்திலேயே மிக அழகானது எது சொல்லுங்க? இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானது எது? இந்த உலகத்திலேயே மிக அழகானது எதுன்னு கேட்டேன். தெரியலா? இந்த உலகத்திலேயே மிக அழகானது அன்பு தான். அன்பு தான் ரொம்ப அழகானது. எல்லாத்தையும் விட ரொம்ப அழகானது அன்பு தான். அந்த அன்பு உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அழகானது. ஏன்னால் அன்பு ரொம்ப ரொம்ப மென்மையானது, இனிமையானது. அந்த அன்பு எப்பொழுதுமே கட்டி போடும், உறவுகளை கட்டி போட்டுரும். அன்புக்கு கீழ்ப்படியாத மனிதர்கள் கிடையாது. அன்பினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அழகானது. எங்கே அன்பு இருக்குதோ, அங்கே எங்கே அன்பு அதிகமாக இருக்குதோ அங்கே தியாகங்கள் அதிகமாக இருக்கும். உண்மைதானே? தியாகம் இருக்கு. கணவர் மீது அன்பு வைத்தோம்னா எதையுமா செய்யலாம் கணவருக்காக. மனைவி ரொம்ப சவுண்டை குறைங்கப்பா, சவுண்டு இவ்வளோ வேணாம், சவுண்டை குறைங்க. அதாவது அன்பு உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் அதான் பேசுகிறார். வாதாடுறாங்க, இயேசுகிட்ட போய் வாதாடுறாங்க, கடவுள்கிட்டே போய் வாதாடுறாங்க. கண்டதையும் பேசுகிறாங்க, கண்டதையும் சொல்கிறாங்க. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், இதைத்தான் பண்ணணும், அதைத்தான் பண்ணணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. கடவுளுக்கே கட்டளையிடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டுகிறார். ஆண்டவர் சொல்கின்றார், அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அன்புக்கு தான் எல்லாமே அடிபணி. அன்புக்கு முன்னாடி அணுகுண்டும் தூசி என்று சொல்லப்படுகின்றது. இந்த புனித அந்தோனியார் எப்படி எப்படி கடவுளை அன்பு செய்தார். சிறு குழந்தையிலிருந்து, அதான் பெற்றோருடைய வளர்ப்பு. பெற்றோருடைய வளர்ப்பு அதுதான். நம்ம சிறு குழந்தையிலிருந்தே அந்த பிள்ளைகளை கடவுள் பக்தியிலே, தெய்வ பயத்திலே, அந்த மரியாதை, அந்த ஒழுக்கம் இதுதான் கொடுக்கணும். நீங்கள் முதல்ல பெற்றோர்கள் கொடுக்க வேண்டியது இதுதான். காசு பணம் வேற, காசு பணம். ஆனால் பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது, ஆணி வேறாக இருக்க வேண்டியது, அஸ்திவாரமாக இருக்க வேண்டியது அன்பு தான். இந்த அன்பை கொடுத்து, பக்தியை கொடுத்து, ஒழுக்கத்தை கொடுத்தோம்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பு ரொம்ப செழிப்பாக இருக்கும். வளர்ப்பே செழிப்பாக இருக்கும், குடும்பமே நிம்மதியாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு நிறைவு இருக்கும். இந்த அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்றால், தன்னுடைய பெற்றோருடைய அன்பான வளர்ப்பிலே கடவுளுக்கு முதலிடம். பெற்றோர்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்ததால் அந்த முதலிடத்தின் வழியாக, ஏன்னா எனக்கு அம்மா அப்பா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அந்தோனியார்கிட்ட, அப்பா எங்களுக்கு கடவுள் தான் முக்கியம், கடவுள் தான் எல்லாமே, கடவுள் தான் அந்த உயிரை கொடுத்துருக்கிறார், கடவுள் தான் உயிர் மூச்சை கொடுத்துருக்கிறார், அப்போ கடவுள் தான் எல்லாமே. இதை உள்ளத்திலே வைத்து வைத்து அந்தோனியார் அவர் அதில் ஊறி போகிறார். ஆண்டவர் தான், அவரால் தான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். இந்த காத்தடிக்குது, இரவு வருது, பகல் வருகிறது, எல்லாமே வருகிறது என்றால் இது கடவுளால் மட்டும்தான் கொடுத்த இலவசம். கொடுத்த அந்த இலவசமான காற்று என்னைக்கா நின்றுக்கா? இந்த காற்று என்னைக்கா நின்றுக்கா? இல்லை. இந்த சூரியன் தினம் உதிக்குது, இரவு வருது, பகல் வருது, இது எல்லாமே கடவுளுடைய இரக்கம், அன்பு, அவருடைய ஆசீர்வாதம். இதிலே ஊறி போன அந்தோனியார் கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்க கொடுக்க அங்கே ஒரு நிறைவு வருகிறது. அவர் மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார், அதில் எல்லா உறவுகளும் வருகிறது. ஆனால் அந்தோனியாருக்கு நிறைய சோதனைகள் வந்தது, நிறைய சோதனை, நிறைய துன்பங்கள். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போக போக அவர் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கிறார். சோதனை பெருசாக தெரியல என்றால், இந்த சோதனையை விட என் தேவன் பெரியவர், இந்த துன்பத்தை விட என் ஆண்டவர் பெரியவர். ஆக அந்தோனியாரிடத்திலே புறப்பட்டது எல்லாமே அந்த இறை பலம் அவர்கிட்ட அதிகமாக இருந்துச்சு, இறை நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு.
அதில் அந்த ஆண்டவரை பார்க்க ரொம்ப பணிவாக இருக்கிறார். ரொம்ப பணிவு, கீழ்ப்படிதல், ரொம்ப தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சி தான் ரொம்ப அவரை உயர்த்துது. நம்முடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப பணிவா தாழ்ச்சியா நம்ம இருந்தோம்னா அதில் எப்போவுமே அதுக்கு உயிர் இருக்குது. அன்புக்கு உயிர் இருக்குதா இல்லையா? அன்புக்கு உயிர் இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆமா. அழிவுக்கு உயிர் இருக்குதா இல்லையா? உயிர் இல்லை, அழிச்சிரும். அழிச்சுதான் என்ன அர்த்தம்? அழிக்கிறது என்ன அர்த்தம்? இல்லாமல் ஆக்குறது தான். இல்லாமல் ஆக்குவது தான் அழிக்கிறது. அப்ப அந்த அழியக்கூடிய வார்த்தைகளை நம்ம வாயில வரவே கூடாது. அழியக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயில, சொல்லுங்க, நம்ம அழியக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாயில வரவே கூடாது. எல்லாமே ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் எப்போவுமே துன்பம் வந்தாலும் சரி, ஒரு அம்மா சிரிச்சுட்டே இருக்காங்க, ரொம்ப சிரிச்சு பேசுறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நான் கேட்டேன், அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா? கண்ணிலேருந்து கண்ணீர் ஊத்துது. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எதையுமே பாசிட்டிவ். ஃபாதர், நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா கேட்டீங்களா ஃபாதர்? ஆனால் எங்கள் வீட்டில் யாரும் கேட்க மாட்டாங்க. அது கேட்கலையே சொல்லிட்டு எனக்கு வேதனையாக இருக்கும். நீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் மனைவிட்ட கேட்டிருக்கீங்களா? எனக்கு அம்மா நீ சாப்பிட்டியா, அம்மா சேர்ந்து தான் சாமி சாப்பிட்றா, என் கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறது. என்னைக்காவது என்னைக்குமே எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாருங்க. பாசிட்டிவாகவே எதுவானாலும் சரி. நீங்கள் என்னைக்காவது ஆண்கள் என்னைக்காவது நீங்கள் பாராட்டியிருக்கீங்களா? நீங்கள் பாராட்டியிருக்கீங்களா? சொல்லுங்கள், யாரும் வாய திறக்க மாட்டேங்கிறீங்க. பாராட்டியிருக்கீங்களா? நீங்கள் உங்கள் கணவரை பாராட்டியிருக்கீங்களா? இன்னைக்கு அது பாராட்டவும் இல்லை, தாளாட்டவும் இல்லை, எதுவுமே கிடையாது. அதாவது ஒருத்தர் வந்து சொன்னேன், எல்லாத்தையுமே வந்து நல்லதாகவே பார்க்கிறார். என் கணவர் ஒரு அம்மா சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரன் குடிகாரன் தான், ஆனாலும் அவன்டையும் நல்ல குணங்கள் இருக்குது. நான் திட்ட மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அமைதியாக இருப்பேன். அமைதியாக இருக்கும்போது அவன் 2 முறை குடித்தான், 3 முறை குடிச்சு வந்தான். கல்யாணம் பண்ண புதுசில் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், திட்ட மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன். ஆனால் கண்ணில் இருந்து கண்ணீர் மட்டும் வரும். கண்ணில் இருந்து அவன் தண்ணி, என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வரும். அதை பார்த்தான் 1 மாதம் 2 மாதம். ஏன் திட்டவும் மாட்டேங்கிற, முகத்தை சுளிக்கவும் மாட்டேங்கிற, ஆனால் கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் வருதே. உன் கண்ணில் இருந்து வர கண்ணீருக்கு காரணம் யாரு? நான் தானே. நிறுத்திட்டான் அவன். அப்போ அந்த பொண்ணுடைய முகத்தில் என்ன கிடைக்குது தெரியுமா? சிரிப்பு, சந்தோஷம். அப்போ மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லலாம்ல, மௌனம் பேசியதே. அப்போ பாராட்டு பேசும். நீங்கள் பாராட்டுங்க, அது பேசும். பாராட்டுனா அது பேசும், அது பேசும். தங்கம் சூப்பராக பண்ற, பக்கவா இருக்கிற அப்படி சொல்லி பாருங்களேன், அது பேசும். அதுக்கு வாழ்வு இருக்கு, அதுக்கு அன்பு இருக்குது. நாசமா போக அப்படின்னு வச்சுக்கல, போச்சு. விளங்க மாட்ட அப்படின்னா போச்சு, புசுக்குன்னு போயிடும் பிள்ளைங்க. ஆனா என்னைக்குமே அந்தோனியாருடைய வாழ்க்கையில எத்தனை சோதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், சாத்தான் எவ்வளவு சோதிச்சிச்சு அந்தோனியார. ஆனா அசரல. என்றால் என் தேவன் நிறைவுள்ளவர், என் கடவுள் பாசிட்டிவ், நெகட்டிவ் கடவுள் அல்ல, நன்மையின் கடவுள், தீமையின் கடவுள் அல்ல. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் தீமையின் பிள்ளைகள் அல்ல, நன்மையின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல, ஒளியின் பிள்ளைகள், அவமானத்தின் பிள்ளைகள் அல்ல, சாபத்தின் பிள்ளைகள் அல்ல. நம்மளாம் சாபத்தின் பிள்ளைகளே அல்ல, நம்மெல்லாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். நீங்க நினைச்சு பாருங்க, காலைல எந்திரிச்சு நினைச்சு பாருங்க, உங்களுக்கு காசு இல்லாம இருக்கலாம், நகை நட்டு இல்லாம இருக்கலாம், கடனா இருக்கலாம், வீடு சின்னதா இருக்கலாம், குடும்பத்தில் நிறைய வியாதி இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நினைச்சு பாருங்க, நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இது ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார். இன்று என் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார். காலையில் எழுந்துச்சு யாரோ சொல்லியிருக்கலாம், நான் தினமும் கடவுளை இரவு பகலா நினைச்சுக்கிட்டே இருக்கேன், எப்பவுமே அவருடைய நினைவாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கைதுங்க பாவா, அவருடைய நினைவாகவே நான் இருக்கிறேன். எவ்வளவு நினைச்சிருக்கீங்க அவரை? தினமும் அவருடைய நினப்பாவே நான் இருக்கிறேன். சொல்லுங்க யாராவது.
இல்லை 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 இல்லை. சரி, அப்போ நான் சொன்னதை காலையில் நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ ஃபாதர் சொன்னார். என்ன சொன்னார்? இன்னைக்கு நான் சொல்கிறத சொல்லுங்கள். இன்று நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், கடவுள் என் கூடவே இருக்கிறார், நான் சந்தோஷமாக இருப்பேன், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். இந்த 4 வார்த்தை தான், 4 வார்த்தை தான். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், கடவுள் என் கூடவே இருக்கிறார். அப்புறம் என்ன சொன்னேன்? மறந்துட்டீங்களா? அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். 4 சொன்னேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், இன்று என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். 2வது, ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். அடுத்து நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. சரி, அட்லீஸ்ட் 3ஆவது சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 3ஆவது சொல்லுங்கள். உங்களுக்கு நினச்ச அந்த 3ஆவது சொல்லுங்கள். டெய்லி எந்திரிச்சோன்னே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நாளையிலேருந்து சொல்லுவீங்களா? அதோடு நிறுத்திடாதீங்க. சரியா? 3 இட்லியோடு நிறுத்திடுவீங்களா? நல்லா பசிக்கிற பிள்ளைக்கு 3 இட்லியோடு நிறுத்திடுவீங்களா? அதில் மட்டும் குறையே இருக்காது. கால் வலிக்கும், மூட்டு வலி வலிக்கும், நெஞ்சு வலி வலிக்கும், கழுத்து வலி வலிக்கும், இடுப்பு வலி வலிக்கும், ஆனால் வாய் மட்டும்தான் வலிக்காது. ஆக என்னைக்குமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக பாருங்கள், நன்மையாகவே பாருங்கள், நிறைவுள்ளதாக. ஏனென்றால் இங்கே இயேசுவிடத்தில் வந்து கேட்டது என்ன தெரியுமா? அவர்கள் முதன்மையான கட்டளை எது? கட்டளைகள் எத்தனையோ இருக்கிறது. இந்த கட்டளையிலே முதன்மையான கட்டளை எது? தலை சிறந்த கட்டளை எது? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன் ஆண்டவராகிய கடவுளை நீ உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும் நீ அவரை அன்பு செய்வாக. இயேசுவை எப்படி அன்பு செய்கிறோமோ அதே போல உன்னை நீ அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவர்களையும் அன்பு செய். இப்போ நான் கேட்குறேன், 5 ரூபா காயின்ஸ் இதில் ஒரு பக்கம் என்ன இருக்கும், ஒரு பக்கம் என்ன இருக்கும்? ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் பூ இருக்குது, தலை இல்லை, செல்லுமா? தலை இருக்குது, பூ இல்லை, செல்லுமா? அப்போ நீங்கள் செல்ல மாட்டீங்க. நம்மளும் செல்லா காசு. எனக்கு ஆண்டவரை பிடிக்கும், அந்தோனியாரை பிடிக்கும், ஆனால் என் பக்கத்து வீட்டு அந்தோனியம்மாவை, என் வீட்டில் இருக்க அந்தோனியம்மாவை பிடிக்காது. பக்கத்தில் இருக்க அந்தோனியாரை பிடிக்கும், ஆனால் அந்தோனி ராஜா பிடிக்காது. அப்போ செல்லுமா? செல்லாது. அதுதான் சொல்கிறேன். இப்போ கூட சொன்னாங்க, அண்ணனோ யாரோ பெரியவங்க சொன்னாங்க, நாங்கள் சாமியை எங்கே நேராக பார்த்தோம்? சாமியாரை தான் நேராக பார்த்தோம். சாமியை நேராக பார்த்தது இல்லை, சாமியாரை தான் நேராக பார்த்தோம். ஏன் சாமியாரை நேராக பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் காட்டின அன்பு, அவருடைய பாசம், அவருடைய உறவு, அவருடைய நட்பு, இதை பார்க்குறீங்க, நீங்கள் அன்பு செய்கிறீங்க. அப்போது ஆண்டவர் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம், ஃபாதர் நம்ம மேலே வச்சுருக்கார், பாசம் வச்சுருக்கார் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால தான் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. சாமியை திட்டிக்கிட்டே இருக்காரு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, குற்றப்படுத்திக்கிட்டே இருக்காரு, வாருங்களப்ப நோய் நோயின்னு கத்திட்டு இருக்காரு. கோயிலுக்கு வருவீங்களா? வரமாட்டீங்க. அப்போ இதுதான் உண்மை. அப்போ ரெண்டும் அதான் சொல்கிறாரு அந்த அண்ணன். அவர் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன், உன் கண் முன்னாடி இருக்கக்கூடிய நான் சொல்ல, உன் கண் முன்னாடி இருக்கக்கூடிய உன் சகோதரன் சகோதரியை நீ அன்பு செய்யாமல் காணாத தெய்வத்தை அன்பு செய்கிறேன் என்று சொல்பவன் பொய்யன். நான் சொல்ல, ஆண்டுடைய வார்த்தை. யோவான் சொல்றார், இயேசுடைய சீடர் யோவான் சொல்றார், உன் கண் முன்னாடி இருக்கக்கூடிய உன் சகோதரன் சகோதரியை நீ அன்பு செய்யாமல் காணாத தெய்வத்தை போய் மாலையை போட்டு அந்தோனியாரை உருகி எடுத்து அந்த பெயிண்டெல்லாம் காலியாகி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்ச அந்தோனியாரை இப்படி இருந்தீங்கன்னு வைங்களேன். ஆனால் பக்கத்தில் இருக்க அந்தோனியமாவையோ அந்தோன் ராஜையோ ஆரோக்கியம் மேரியவோ ராணியவோ அல்லது ஸ்டெல்லாவையோ அல்லது யாரையோ எனக்கு பிடிக்காது, அந்தோனியாரை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் சொல்லுங்க? செல்லாது. அப்புறம் பொய்யர். அப்படின்னா என்ன பொய்யன்? என்ன ஏமாத்திரம். கடவுள் சொல்வார், ஆண்டவரே உங்களை கேட்டேனே, நீ என்னை தேடின, உன் பக்கத்தில் உள்ளவங்க யாரு? நான் கொடுத்தது தானே, நான் தானே படைத்தேன், நான் தானே படைத்தேன், நான் தானே இந்த உலகத்தில் அவங்கள வச்சேன், ஏன் அன்பு செய்யலை? என்னை வச்சுட்டா, நீங்கள் வச்சுட்டீங்க, ஆனால் என்னை வச்சு செஞ்சிட்டா, அதனால எனக்கு தேவையில்லை. அதல்ல, ஆண்டவர் இயேசு வந்தாரு, அங்க இருக்க யூதர்கள் எல்லாம் ஆண்டவரை வச்சு செஞ்சாங்களா செய்யலையா? ஆண்டவர் இயேசுவை வச்சு செஞ்சாங்களா செய்யலையா? எப்படி செஞ்சாங்க? எவ்வளவு அடி, எவ்வளவு அவமானம், எவ்வளவு துன்பம். யாருக்கு? கடவுளுக்கு. கடவுளுக்கு நம்ம கொடுத்த பரிசு என்ன?
மரண தண்டனை. ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்தது என்ன? அன்பு, மன்னிப்பு, மீட்பு. அன்பு, மன்னிப்பு, மீட்பு. ஆண்டவர் அன்பு செய்தார், அதை அப்படியே பகைவனை மன்னித்தார். மன்னித்த இயேசு மீட்பை கொடுத்தார். அப்ப இயேசு இடத்துல எல்லாமே இருக்குது. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்குது? இயேசு எவ்வளவுக்கு நம்ம அன்பு செய்யறோமோ, எவ்வளவுக்கு தேடுறோமோ. இன்னைக்கு சொன்னாரு. அப்ப பேசின பிறகு அந்த 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 சட்ட வல்லுநர் சொல்றாரு, ஆண்டவரே, போதகரே, சொல்ல போதகரே, நீ சொல்வது உண்மை. ஆண்டவராய் கடவுளை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு செய்து தன்னை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்பவன். இப்ப நீங்க பண்ணீங்கல்ல, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க மாலை வாங்கி போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க? அந்தோனியார் மோந்து பாப்பாரா? கேட்கிற பதில் சொல்லுங்க. மாலை போட்டீங்க எதுக்கு? பக்தி இல்லையா, மரியாதை. ஆனா ஊட்டாண்ட இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை, அண்ணன் தங்கச்சிய, அக்கா மாமன் மச்சனை அன்பு செய்ய மாட்டீங்க. செத்து போனா மாலையா கொண்டு போடுவாங்க. எத்தனை மாலை வந்து விழுகும்? அதுவும் 30, 40, 100 கூட வந்து நிற்கும் மாலை. ஆனா உசுரோடு இருக்கும்போது மட்டும் என்ன செய்ய மாட்டோம்? அதிகமா பாசத்தையும் அன்பை காட்ட மாட்டோம். செத்து போன பிறகு ஒப்பாரி வச்சு அழுது கண்ணீரெல்லாம் ஊற்றி மூக்கு சளியை தீந்தி துப்பி எல்லாம் பண்ணி எல்லா அட்லையும் பண்ணிடுவோம். அதில் பாதி பொய்யா அழுகும், பாதி உண்மையா அழுகும். ஆனால் பாருங்க, உசுரோடு இருக்கும் போது நீங்கள் பாசத்தையும் அன்பையை காட்டாமல் போனீங்கன்னா அது கடவுளுக்கு பிடிக்காது. அதான் சொல்றாரு. நீ அந்தோனியார் வந்து விரும்புறது என்னன்னா, இந்த மாலை போடுறீங்க சந்தோஷம். ஊர்லேருந்து ஒரு மாலை போட்டுட்டு மீதி நீங்கள் போடுங்க, மாலை கொண்டு போடுங்க. அந்த காசை ஒரு ஏழைக்கு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க படிக்கிறதுக்கு காசு இல்லை, நோட்டு புஸ்தகம் வாங்க காசு இல்லை, நோட்டு புஸ்தகம் வாங்க அந்த காசை கொடுத்தீங்கன்னா அந்தோனியாருக்கு என்ன செய்வார்? இயேசு என்ன செய்வார்? சின்னஞ்சிறியவளுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செஞ்சுள்ளார். அப்போ எது பக்தி? இப்போ நீங்கள் காணி கொண்டாந்து கொடுத்தா கூட, நோட்டு புஸ்தகம் கொடுத்தா கூட ஃபாதர் என்ன பண்ணுவார்? அவர் ஏழைகள் கொடுப்பார், கஷ்டப்படுறவங்களுக்கு. ஆக எப்பவுமே சந்தோஷமா இருங்க. உங்களை கடவுள் கைவிடவே மாட்டார். யார் கடவுள் மீது இந்த துன்பத்தின் நேரத்தில், இந்த ஏழ்மையான சூழ்நிலையில கூட நீங்க யாரை அன்பு செய்கிறீங்களோ, மக்கள் அன்பு செய்யும் பொழுது, உறவுகளை பெருக்கும் பொழுது கடவுள் கூடவே இருப்பார். நல்லா கவனிங்க, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அதாவது இதற்கு வந்து ஆசீர்வாதங்கள் கூட, மதிப்பு கூட. யார் அதிகமா பிறர் அன்பு செய்யறாங்களோ, கடவுளை அன்பு செய்வது உண்மை. பிறரை யார் அன்பு செய்யறாங்களோ, உங்களை பிடிக்காதவங்களை கூட நீங்க அன்பு செய்யுங்க. கடவுள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கூட. நான் போய் சொல்லல, இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன். உங்களை வெறுத்தாலும் பரவாயில்லை, அவங்க மறைமுகமாக நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, என்னை யாரெல்லாம் குறை சொல்லி அவமானப்படுத்தி எனக்கு எதிராக செய்வினையே பண்ணியிருப்பாங்களோ, ஆண்டவரே நல்லா இருக்கட்டும், நீங்கள் ஆசீர்வதிங்க. என் மீது இரக்கமாக இருங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. கடவுள் உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது நிச்சயமா அந்த சாமியார் பிரசங்கம் பண்ணி அதை நீ கேட்டு நீ மாறி இன்னைக்கு நல்லா இருக்க வா கூப்பிட்டுவார் ஆண்டவர். மேலே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். எவ்வளவுக்கு அன்பு செய்கிறோமோ, எவ்வளவுக்கு மன்னிக்கிறோமோ, எவ்வளவுக்கு உதவி செய்கிறோமோ, செயல்களால் நம்முடைய காரியத்தை செய்கிறோமோ, செயலுக்கு பரிசு உண்டு, செயலுக்கு ஆசீர்வாதம் உண்டு. கடவுள் கைவிடவே மாட்டார். எனவே இயேசு பேசின பிறகு அங்கே வாதாடிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் ஒரு வார்த்தை போட்டு, என்ன வார்த்தை போட்டுக்குவா? கடைசி வார்த்தை என்ன போட்டு தெரியுமா? நீ இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்று சொன்னார். அதன் பிறகு எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. மற்றவங்க திரும்பி வந்து வாதாடவோ கேட்கவோ அவங்க துணியலை. ஏன்னா இதுல எல்லாம் அடங்கிருச்சு, இதுல எல்லாம் அடங்கி விட்டது. அமைதியாக போய்விட்டார்கள். நீங்கள் அன்பு செய்தால் அமைதியாக போவார்கள், நீங்கள் அன்பு செய்தால் அடங்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற இந்த திருப்பலியை தொடர்ந்து செபிப்போம். ஆமென்.